தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸிலிருந்து விலகினார், புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காங்கிரஸிலிருந்து விலகினார், புதிய கட்சியை தொடங்கினார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் ஒரு பிரிவினர் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்குவார்கள் என்று கூறப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் மற்றொரு பிரிவினர் காங்கிரஸிலிருந்து விலகி திமுகவுக்கு ஆதரவாக புதிய கட்சியை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுகவுடன் காங்கிரஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டது. கட்சியில் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் சற்று முன் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய தலைவர் விலகியுள்ளார், புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். ஆம், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த அலெக்சாண்டர் ஜோனத்தான் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழ் திருநாடு மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கியுள்ளார். தமிழ் மக்களுக்காக தான் பாடுபடப் போவதாக அறிவித்துள்ளார். காங்கிரஸிலிருந்து விலகி தனி கட்சியை ஆரம்பித்துள்ளார். இது லெட்டர்பேடு கட்சியா, உண்மையிலேயே அரசியல் கட்சியா, தேர்தலில் போட்டியிடுகிறதா, அல்லது வேறு எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறதா, அல்லது பெட்டி வாங்கி கொண்டு தனித்து ஆதரவு தெரிவிக்கிறதா என்ற விஷயங்கள் எதுவும் தெரியவில்லை. அரசியல் ஆர்வமா என்பது தெரியவில்லை. தலைவராக வேண்டும் என்ற ஆசையா என்பதும் தெரியவில்லை. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அலெக்சாண்டர் ஜோனத்தான் விலகியுள்ளார். தமிழ் திருநாடு மக்கள் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளார்.